கேட்டு நான் சொல்றதை நல்லா கவனமா கேட்டுக்க. இது வந்து இங்கிலீஷ் மீடியம். இங்க எல்லாம் வந்து தமிழ் எல்லாம் பேசிக்க கூடாது. உள்ளுக்குள்ள போன உடனே அந்த வாத்தியாரை பார்த்த உடனே குட் மார்னிங்னு சொல்லணும். அப்படின்னா என்ன எதுக்கு அதை சொல்லணும்? அட பேயனே, உனக்கு இது கூட தெரியலையா குட் மார்னிங்டா என்னன்னு கூட? இப்படியா இருக்கிறா நீ? என்னத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனா பிட்டாமரத்துக்கு தொல்லை போட்டுக்கிட்டு? உனக்காக தெரியுமாடி குட் மார்னிங் சொல்ல? எனக்கெல்லாம் தெரியுமா குட் மார்னிங்டா என்னன்ட்டு. இந்த கழிச்சா நீ வந்து ஏதாவது உளறி வச்சுக்கிட்டு நாங்கள் உள்ளுக்குள்ள போன உடனே குட் மார்னிங் சொல்லுவோம். அதை கேட்டுட்டு நீனு வாய் ஆசை, அது மட்டும் போதும். என்ன வந்த ஜனம் அங்கேயே நின்று பேசி நிற்கிது குசு குசுன்ட்டு. ஒருவேளை நம்ம ஸ்கூலை பற்றி தெரிஞ்சு போயிருச்சோ, திரும்பி போகிறதுக்குள்ளே போய் கூப்பிடுமா? அஸ்ஸலாமு ஏமா நீங்கள் வந்து அட்மிஷன் போகிறதுக்கு வந்திருக்கிறீங்க? வலைக்கம் சலாம். ஆமாம்மா, நாங்கள் பிள்ளைய சேர்த்து விடலான்னு வந்திருக்கிறோம். இது கேர்ள்ஸ் ஸ்கூலு, ஒன்லி கேர்ள்ஸ் மட்டும்தான் நாங்கள் சேர்ப்போம். பாய்ஸ் எல்லாம் சேர்க்க மாட்டோம். நீங்கள் பாய்ஸை கூட்டிகிட்டு வரீங்க. இவனை சேர்க்க வரலம்மா, இவன் வந்து எனக்கு துணைக்கி வந்தான். என் பிள்ளைய தான் சேர்க்க வந்திருக்கிறேன். ஓ அப்படியா? சரி சரி, உள்ள வாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் வெயிட் பண்ணுறாரு உங்களுக்காக. குட் மார்னிங். அதே தான். எல்லாம் குறைசா குட் மார்னிங் சொன்னியா? அவன் மட்டும் வந்து தனியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அதே தான்ட்டு. அவனுக்கு சில வார்த்தையும் வராது சார் சொல்கிறதுக்கு. அப்போ நம்மளும் சேர்ந்தவன் போல இருக்கு. ஏன் அப்படியே வந்தோடனே நிற்கிறீங்க? அப்படியே அந்த சோபாவில் உட்காருங்க. என்னம்மா நீ இப்படி சொல்கிறா உட்காருங்கன்ட்டு? இது வந்து இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷில் தான் சொல்லணும். சிட் டவுன் ப்ளீஸ். அம்மா கவனிச்சியா அவங்க என்ன சொன்னான்ட்டு? இதெல்லாம் பெரிய படித்த ஸ்கூல் போல எல்லாரும் படித்த உள்ள தான் இங்கே இருக்கிறவங்க. பேசுறதெல்லாம் இங்கிலீஷில் தான் பேசுகிறாள். நம்மளை உட்கார சொல்கிறது கூட என்ன சொன்னா பற்றி இல்லை. இவன் எப்படி தான் சமாளிக்க போகிறோம்லாம் தெரியல. கூட வந்தவன் ஏதோ தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கானா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படி? அது இல்லை சார், இந்த ஸ்கூல் ரொம்ப அழகாக இருக்குது. என்ன இந்த ஸ்கூல்லே சேர்த்து விட்றமா? நான் அங்கேயே படிக்கிறேன்னு கேட்குறான். சேர்த்துக்கிறீங்களா இவனையே? சபாஸ், நம்மளுக்கு 2 அட்மிஷன் கிடைக்குது. இவனுக்கு ஒரு அட்மிஷன் போட்டுங்களா? சார் இது வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல், ஒன்லி கேர்ள்ஸ் மட்டும் தான் நம்ம சேர்க்குறோம். ஓ சாரி, எங்கனால வந்து சேர்க்க முடியாது. இது கேர்ள்ஸ் ஸ்கூலா? கேர்ள்ஸ் மட்டும் தான் நாங்கள் சேர்ப்போம். வந்ததுலேருந்து அந்த பிள்ளைட்டே வந்து எல்லா கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் யாரே வெளியே சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறீங்க? நான் தான் இந்த ஸ்கூலோட ஒன் அண்ட் ஒன்லி. சொல்லுமா அடுத்த வார்த்தைய. அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா? உனக்கு புரியுறாப்லேயே சொல்கிறேன். அதாவது ஸ்கூல் முதலாளி நான் தான். இங்கே பாருங்கம்மா, நாங்களே இந்த ஸ்கூலில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸ்கூல் பேக்கு, ஸ்கூல் புக்கு, லஞ்சு அரேஞ்ச் பண்ணிடுறோம். நாங்களே அரேஞ்ச் பண்ணிடுறோம். அப்புறம் வந்து ப்ளே கிரவுண்ட் இருக்குது, ஸ்விம்மிங் இருக்குது. அதெல்லாம் சரி, எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்கூலில். படிப்பை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? படிக்கிறதுக்கு எங்கே போய் படிக்கிறது? படிப்பு வேணுண்டாக்கா ஏதாவது படித்த டீச்சர் ஏதாவது கிடப்பாகல்வோ அவங்களோட டியூஷன் வச்சுக்கிடுங்க. கழிச்சோ ஏன்ட்ட சும்மா சும்மா வந்து திருப்பி திருப்பி அவங்கள்ட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறா. பற்றி இல்லை, அவர் வந்து படித்தவங்கள்ட்ட போய் டியூஷன் வச்சுக்கிறீங்கன்னு சொன்னாரு. இப்படியே போனாக்கா பிள்ளைய சேர்க்க மாட்டாங்களோ? கொஞ்சம் என்ன வாயை வச்சு சும்மா இருங்க. பாத்தியல்ல பிள்ளைய நாங்கள் வந்து யூனிஃபார்ம்லாம் தச்சு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ரெடியாக பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்குறா பிள்ளைய. அல்ல இந்த வருஷம் இந்த யூனிஃபார்ம் கிடையாது. யூனிஃபார்ம் மாறி போச்சு. என்ன சொல்லியா? போன வாரத்துக்கு வந்து நான் கேட்டுட்டு போனேன். இந்த யூனிஃபார்ம் தான் சொல்லிடுவா. அதில் வந்து சாம்பியில் கொடுத்துருவாங்க. அதுக்காக தானே எடுத்துட்டு இந்த யூனிஃபார்ம் வச்சு தச்சிட்டு வச்சு நீங்கள் பாட்டுக்கு வாரம் வாரம் மாதம் மாதம் மாற்றிக்கிட்டு இருந்தாக்கா நாங்களே என்ன பண்ணுறது? நான் என்ன தம்பி பண்ணுறது? எங்கள் மச்சான் கடையில் இந்த யூனிஃபார்ம் இல்லை, முடிஞ்சு போயிருச்சான். வேற யூனிஃபார்ம் கலர் தான் வந்திருக்குதுன்னு சொல்லிவிட்டாரு. நான் என்ன பண்ண முடியும்? எங்கள் மச்சானை பழிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எங்கள் மச்சான் கடையில் இருக்குது, நீங்கள் போய் எடுத்துக்கிடுங்க. அந்த யூனிஃபார்ம் தான் இந்த வருஷத்துக்கு. ஏங்க உங்கள் மச்சான் கடையில் இல்லைங்கிறதுக்காக யூனிஃபார்ம் மாற்றிவிடலாம் நீங்கள்? நான் என்ன தம்பி பண்ணுறது? மச்சானை பாய்ச்சிக்கிட்டு இருக்க முடியாது. மச்சானை பாய்ச்சிக்கிட்டு இருந்தாக்கா குடும்பத்தில் பிரச்சனையாக போவேன். அதுக்காக தான் எங்கள் மச்சான் கடையில் என்ன இருக்குதோ அதுதான் அந்த வருஷத்துக்குள்ள யூனிஃபார்மு. விளங்கிடும். நீ இப்படியெல்லாம் பேசாத தம்பி. நான் ஒன்றும் சாதாரண ஆளும் கிடையாது. இது சாதாரண ஸ்கூலு கிடையாது. தமிழ்நாட்டிலேயே இந்த ஸ்கூலு தான் ஒன் அண்ட் ஒன்லி. நான் வந்து அடுத்த வார்த்தை நீ சொல்லுமா? அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். நான் வந்ததுலேருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் அப்போ ஏதாவது எதுக்கு எடுத்தாலும் வந்து ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை மட்டும் சொல்ல மாட்டேன். அந்த மேடத்தை சொல்ல தெரியல. அந்த மேடம் தான் சொல்லிட்டு இருக்குது. ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? இல்லை உங்களுக்கு சொல்ல தெரியாதா? தம்பி நான் முதலாளி தம்பி. நான் எல்லா வார்த்தையும் சொல்லக்கூடாது. சில வார்த்தையை வந்து அவங்கள்ட்ட சொல்றது தான் வந்து ஒரு முதலாளியுடைய ஸ்தானம். நம்மள்ட்ட பவர் நம்ம விட்டு கொடுக்க கூடாதுல்ல. அதனால தான் நம்ம ஃபுல்லாக நானே சொல்லியிருக்கே கிடையாது. அவங்கள சொல்றது எப்படி? சொல்ல தெரியலங்கிறத வந்து ஒத்துக்காம நல்லா சமாளிக்கிறீங்க நீங்கள். சார் இவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாமா இல்லை என்ன சார்? அப்பாயின்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட கேளுமா, பிள்ளைய எதுக்கு படிக்க வைக்க போறியா அப்படின்ட்டு. சாரி, நான் கேட்க மறந்துட்டேன். பிள்ளைய வந்து எதுக்கு படிக்க வைக்க போறீங்க? படித்து என்ன ஆக்குறதுக்காக நீங்கள் பிளான் பண்ணியிருக்கிறீங்க? டாக்டர் ஆக்கலான்னு இருக்கிறாமா? ஆனால் போமா, டாக்டர்லாம் வேணாம். அவளை இன்ஜினியராக தான் ஆக்கணும். சேர்த்து செருப்பை கழட்டி வாயில் அடிப்பேன் பார்த்துக்க. உன்ட்ட வீட்டில் வரும்போது சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன். வாயை பற்றி சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து தொடர்ந்து செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கிற அவர்கிட்ட. அது இல்லாமல் அவங்க கேட்குறாங்க, நான் சொல்லிட்டேன். என் மகளை வந்து நான் டாக்டருக்கு படிக்க வச்சு நான் டாக்டரை தான் ஆக்க போகிறேன். சார் உங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க சார். அவளை வந்து நீங்கள் வந்து இன்ஜினியருக்கு தான் படிக்க வைக்கணும். இன்ஜினியராக தான் நீங்கள் ஆக்கணும் அவளை. உங்களுக்கு தெரியுமா சார், நான் வந்து பூச்சி வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன் சார். ஒவ்வொரு இடத்துலையும் நான் போய் பூச்சி வேலைக்கு போய் பூச்சி பூசினு வைங்களேன். அங்கேருந்து இன்ஜினியர் வருவான். நீ பூசினது சரியில்லை, திரும்ப பூசு, அங்கிட்டு பூசு, இங்கிட்டு பூசுன்னு என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறானுவோ. அதே வந்து இவ இன்ஜினியர் ஆகிட்டாண்டாக்கா, இவ வேலை பார்க்குற இடத்துல நான் போய் பூச்சி வேலைக்கு போனேன்னு வைங்களேன். அண்ணன்னு சொல்லி என்னை வந்து இப்படியெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ண மாட்டா. எப்படி பூசினாலும் ஓகே சொல்லிடுவா. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் இவளை வந்து படிக்க வச்சு இவளை இன்ஜினியராக நீ ஆக்கிறணும். அதெல்லாம் முடியாது. இவளை வந்து டாக்டருக்கு தான் படிக்க வைக்க போகிறேன். இவள் டாக்டர் தான் ஆவா. நீ போய் வீட்டு கட்டடம் போய் வேலைக்கு போறிய, கீழே விழுந்து கை காலை முடிச்சுட்டு வந்தேன்னா யார் ஊசி போடுவா? இவ வந்து டாக்டர் இருந்தால் உனக்கு ஊசி போடுவாள்ல, காசு கொடுக்க வேண்டியது கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இவளை நான் வந்து டாக்டர் தான் ஆக்க போகிறேன். நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா? சொல்லுங்கள் சார், நான் கேட்குறேன்.
இந்த பிள்ளைய டாக்டரும் ஆக்க வேணாம், இன்ஜினியரும் ஆக்க வேணாம், பேசாம போலீஸ் ஆக்கிடுவோம். இந்த பிள்ளை வெளியில எல்லாம் போய் கேஸ் பிடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. உங்க வீட்டுல நீங்களும் போடுற சண்டையிலேயே உங்களுடைய அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிரும் இந்த பிள்ளை.